ஹலோ guys, வெல்கம் டு தமிழ் பசங்க ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் ஆல்ரெடி ஒரு படம் சொல்லியிருந்தாங்க, அதை நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு படமும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே வந்து சூட்டாக பார்த்துடலாம். அதை வந்து சர்ச் பண்ணும்போது நம்மளோட என்னைக்கு போட போகிற படம் இது சண்டே, அதனால தான் அவன் தெரிஞ்சு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஐயோ ஸோ வந்து வெயிட் பண்ணு. ரெண்டாவது ஒரு ஆல்ரெடி ஒரு படம் வந்து கமெண்ட்டில் போட்டு தள்ளினீங்க, அதை வந்து பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் அது பார்த்துருப்பீங்க. இப்போ இது வந்து ரெண்டாவது படம். அண்ட் ஆல்சோ வந்து இந்த படம் சூஸ் பண்ண மெயின் ரீசன் வந்து ஃபேவரட் ஆக்டர் இருக்காரு இதில். ஆமாம், அவருக்கு வந்து நான் ஒரு பட்ட பேர் வைக்கலான்னு இருக்கேன். அதுனது மூங்கில் கம்பி வீரன் அப்படின்னு வைக்கலான்னு இருக்கேன். இந்த பத்துலடா மூங்கில் கம்பி எடுத்து சுற்றுவாரு பொறிஞ்சு ஹாலிவுட் அழுக்குடாது. ஸோ நாங்கள் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இல்லை, கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னது தான் பார்க்குறோம். எஸ். ஸோ வந்து நீங்கள் பார்க்க போகிற படம் வந்து பனி. ஆஹா, இன்னும் நோட் பண்ணிட்டேன் நான். டைரக்டடு ரிட்டர்னு பாரு. அதான் அவரே ரைட். படம் வந்து பனி டிரான்ஸ்லேட்ஸ் டு ஜாப். அதான்டா ஜாப் தான். ஸோ இந்த இந்த படத்தோட டேரக்டர் அண்ட் ரைட்டர் யார் பார்த்தீங்கன்னா, அப்படி சொல்லிவிட்டேன், டேரக்டர், ரைட்டர், ஆக்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோஜு ஜார்ஜ். அண்ட் வந்து இன்னொரு கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா அபிநயா. அவங்க வந்து நாங்கள் நாடோடிகள் படத்தில் பார்த்துருப்போம். நிறைய படம். ஓ, அவங்களா? ரைட். இப்போதான் ஞாபகம் வந்தது. ஆனால் வந்து ஆக்சுவலி வந்து இவங்க ஒரு அவார்டு வாங்கியிருப்பாங்க பார்த்தியா? அந்த அவார்டில் வந்து ஸ்டேஜ்லேயே வந்து செம்மையாக நடிச்சிருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். இங்கே பாரு, மியூசிக் போய் சாம் சிஎஸ், சந்தோஷ் நாராயணன், ஸ்கோரும் 2 பேர் பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த ஒரு அள்ளி போட்டு எத்தனுட்டுக்கிறாரு இல்லை. ஸோ வந்து இந்த படத்தில் ஹான்ரே வந்து ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் அண்ட் ஆல்சோ டைரக்டர் டெபியூட். ஓகே, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இதுதான் ஓதியான கை தான் டைரக்ட் பண்ணுறதுக்கான ஓதியான கை. நிறைய பேர் வந்து பேப்பர் ரோடியாக சுற்றினுங்கிறாங்க, பட் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இவர் வந்து அதில் இவர் செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்டே இருக்கும். இல்லை நல்லா இருக்கும், அதான் சொல்கிறேன்ல. அது எப்படி சொல்கிறதுனா, அவங்களோட அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லேயே சொல்லிடலாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சினிமா தெரிஞ்சிருக்கு. நம்ம ஊரில் கார்த்தி மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் சொல்லுவேன். ரொம்ப பெரிய படம்லாம் இருக்காது. இப்போ கடைசியாக நம்ம என்ன படம் பார்த்தேங்கிறது, அந்த போலீஸ் இதை பார்த்தோம்ல, இது நைட்டு. அதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஃபிலிம்லாம் கிடையாது, மேக்கிங்கும் கிடையாது. பட் ஆனால் செம்ம படம், கிறிஸ்பான மூவி அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி கை. ஓகே கைஸ், ஸோ இது அந்த படத்தோட காஸ்டிங் ஹான்ரே எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக பனி மூவி பார்க்கலாம். வேலைக்கு போவோம். நம்ம பனி படம் பார்க்குறது ரியாக்ஷன் போகலாம். எப்போ பிசினஸ் ஆரம்பிச்ச? ட்ரெய்லர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. சந்தோஷம். எந்த ஊர் இது? திருசூர். ഇപ്പം 5 നോട്ടിച്ചാലോ? എന്നിരുന്നങ്ങ് ഒട്ടിച്ചാൽ മതി. ഒരു മെയിൻ മെക്കാനിക്കിനെ കൊണ്ട് പഞ്ചർ ഒട്ടിപ്പിക്കുക, റൂം തുടപ്പിക്കുക, കക്കൂസ് കഴിപ്പിക്കുക, ഇതൊക്കെ നല്ല ശീലമാണോ കൂടേട്ടൻ? പിന്നെ നീയൊക്കെ തൂർന്നതല്ല, ഞാൻ വന്ന് കഴിക്കാൻ ചിലപ്പോൾ വേണ്ടി വരും. മുതലാളി ആയാലും തൊഴിലാളി ആയാലും പണി ഈസ് പണി. നിങ്ങൾ ഈ കസ്റ്റമറിനോടും തൊഴിലാളികളോടും ഒരുപോലെ പെരുമാറണം. പിന്നല്ലാണ്ട്. എടാ ഒന്ന് ഒട്ടിച്ചു കൊടുത്തിട്ട് പോടാ. കൊളേട്ടൻ, ഞങ്ങളിന്ന് ലീവാണ്. മര്യാദയുടെ പുറത്താണ് ഇത്ര നേരം പണിയത്. லோகோ வர மாதிரி இருந்துச்சு. என்ன காரணம் மறந்துட்டியா? பிளாக் லிஸ்ட். சொல்லு. பிளாக் லிஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் பிளாக் லிஸ்ட் வந்து போச்சு.
BMW ஒயிட் அண்ட் ப்ளூ. ആ അത് മതി. 1 ബ്ലാക്ക് ലിസ്റ്റ് 1 ഇതാ. അത് 300 ചില്ലറ. അറിയോ അമിട്ട് ഷിബു പെരിങ്ങാവമ്പലത്തിൽ ഉത്സവത്തിൽ പൊട്ടിക്കാൻ വെച്ചിരുന്ന 500 അമിട്ടേ ഇവൻ ഒരുമിച്ചെടുത്തങ്ങ് പൊട്ടിച്ചു. എന്താ കാരണം അറിയോ? ഇവന് പോകാൻ തിരക്കായിരുന്നു അല്ലടാ. നിന്റെ ചില സർക്കാർ ജോലിയായിരുന്നു അല്ലടാ. അപ്പം നിനക്ക് പഠിച്ച് പാസ്സായി കഴിഞ്ഞാൽ ആ ജോലി കിട്ടും. നിനക്ക് 2 പറി കിട്ടും. തലതെറിച്ചവനെ നിന്റെ പേര് ഞാൻ 2 കേസ് കൂടെ ചാർജ് ചെയ്താറുണ്ടല്ലോ. നീ പിന്നെ ഗുണ്ടാ ലിസ്റ്റില്ല. നിനക്ക് പിന്നെ പെണ്ണുമില്ല, ജോലിയില്ല, പാസ്പോർട്ടും ഇല്ല. നാളെ രാവിലെ സകല ഡോക്യുമെന്റ്സോടെ നീ ഇവിടെ ഹാജരാവണം. മനസ്സിലായടാ? ഏത് പോലീസ് സ്റ്റേഷൻ? இந்த டயர் பஞ்சர் தானே? நாங்க கடை முடியுதுல்ல அதுக்கு போகுது. പല ഗ്രൂപ്പുകളുണ്ട് സാർ. ഒരു ഡേവിയാണ്, വാറണ്ട് ഡേവി. അയാളുടെ പേരിലാണ് ഏറ്റവും കൂടുതൽ വാറണ്ട് ഇഷ്യൂ ചെയ്തിട്ടുള്ളത്. ഒരു 10-400 പിള്ളേരുണ്ട് സാർ അയാളുടെ കൂടെ. സാറേ ഈ പറഞ്ഞ ഡേവിക്ക് അങ്ങനെ ക്രിമിനൽ ആക്ടിവിറ്റീസ് ഒന്നും ഇല്ല സാർ. ഇൻ്റലിജൻസ് റിപ്പോർട്ട് പ്രകാരം അയാൾ ഇപ്പോഴും പല ഡീലുകളും സെറ്റിൽമെൻറ്റും നടത്തുന്നുണ്ട്. നമ്മളൊക്കെ ഇടപെട്ടാൽ പിന്നെ സ്ഥലം മാറ്റം മാത്രമാണ് സാർ റിസൾട്ട്. സാറേ ഡേവിക്ക് പുറത്തുനിന്ന് ഭയങ്കര സപ്പോർട്ട്. ഡേവി ഒറ്റയ്ക്കല്ല, അതൊരു ടീമാണ് സാറേ. അതിനേക്കാൾ വലിയ ടീമാണോ കേരള പോലീസ്? നിങ്ങൾ കൂടെ നിൽക്കുകയോ നിൽക്കാതിരിക്കുകയോ എനിക്ക് എൻ്റെ ജോലി ചെയ്തല്ലേ പറ്റൂ. ഐ ഹോപ്പ് യു ഓൾ അണ്ടർസ്റ്റാൻഡ്. ഒരു കാര്യം പറയാമോ? ദോഷമായിട്ടുള്ള സ്ഥലത്തിന്റെ കാര്യം ഒരു തീരുമാനമാക്കിക്കൂടെ? ഇതിനാ വെറുതെ പ്രശ്നം ഉണ്ടാക്കണേ. നീ ആരടാ? ആര് വേണേലും ആയിക്കോട്ടെ. ജോഷിയേട്ടൻ ഭയങ്കര കലിപ്പിലാട്ടാ. കൊടുത്തില്ലെങ്കിൽ നല്ല പണി കിട്ടും. നീ കൊള്ളാലോ. വഴി അടിപൊളി. ജോഷിക്ക് എഴുതി കൊടുക്കാൻ പറഞ്ഞാ ഞാൻ എഴുതി കൊടുക്കാനാ. ഈ പരിപാടി പിന്നെ പണ്ട് കിട്ടാടാ. ജോഷിന്റെ പണി എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിലേ അതെനിക്കൊന്ന് കാണണല്ലോ. കാണാനൊന്നും കേട്ടോ. விட்டுட்டா கழுத்தை அறுத்துட்டான்டா. ஒரு வாரம் டைம் லீவ் கிட்டாங்க. ஓ இதுதான் ஜாப் போலடா. எனக்கு மாரி இருக்கு. வேலை செய்யாத ஏடிஎம். ஸோ கேமரா இருக்கிறதுனால இது சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ഹലോ ഹലോ ഇത് ജയരാജ. ആ ജയരാജ്. ഏത് ജയരാജ? ജയരാജ് ജയരാജേട്ടാ എന്തുണ്ട്? അവിടെ ചെണ്ടോട്ടൊക്കെ കേൾക്കുന്നുണ്ടല്ലോ. ഞാൻ റൗണ്ടിലുണ്ട്. ഒരു പ്രോഗ്രാമിന് വന്നതാ. ഒരു കടയുടെ ഉദ്ഘാടനം. പറഞ്ഞ പൈസ തന്നില്ല നീ. ഞാൻ മാത്രമല്ല, ഞാൻ വിളിച്ചിട്ട് കുറച്ച് ആർട്ടിസ്റ്റുകൾ വന്നിട്ടുണ്ട്. പെട്ടെന്ന് ഒന്ന് വിളിച്ചു പറയാൻ പറ്റുമോ? ഒരു ഭയങ്കര മുടയാ. ഏത് കടയാ? നമ്മുടെ രാഗത്തിന്റെ അവിടെ ആ തിരിവില് ഇന്ന് ഉദ്ഘാടനം ചെയ്ത കട. അങ്ങോട്ട് നീങ്ങുമ്പോഴ അത് മനസ്സിലായി. ഞാനിപ്പോൾ അങ്ങോട്ട് വരാം. അല്ല ഇനിയിപ്പോൾ അങ്ങോട്ട് പോകണോ? ചെറിയൊരു കാര്യം. 2 minutes. இந்த கடைக்கு தான். சுக்கி கை போலுது. போடுதல ஸ்டெப் கொண்டு போ. അതുകൊണ്ട് ബുദ്ധിമുട്ട് ക്ഷമിക്കണം. ഒരു കുഴപ്പമില്ല. എത്രയുണ്ട്? 43. அவ்வளோ பெரிய சீன் பண்ணுறாங்க. എഴുതാശല്ലേ ഇത് പിടി. ഞാൻ എടുത്തപ്പോഴേ കുറച്ച് പൈസ കൂടിപ്പോയി. എൻ്റെ പിള്ളേർക്ക് ഫുള്ള് വാങ്ങിച്ചു കൊടുക്കുക. അതിൻ്റെ ആവശ്യമില്ല. അവിടെ നിന്ന് മേടിച്ചെന്നാ അവർ തന്നുള്ളൂ. ഞാൻ അവിടെ പോകണം. ഇത് കയ്യിൽ കിട്ടാ. വന്നേ. വൈകിട്ട് പീഡ അടയ്ക്കുന്നതിന് മുമ്പ് ഈ കാശ് കൊടുത്ത് വിട്ടേക്കണം. കേട്ടാ? താനാരെന്നല്ലേ? ഞാൻ ആരാന്ന് എന്താന്ന് ഇവർ പറഞ്ഞു തരും. ഇതൊക്കെ അറിഞ്ഞിട്ട് നീ ചെയ്താൽ മതി. பேசி முடித்துக்கல. കാര്യങ്ങളൊക്കെ ഇല്ലേ? ഞാനവൻ്റെ കാല് പിടിച്ചു ഇഷ്ടാ. ഇപ്പോൾ വിളിക്കണ്ടേ? பயங்கர கேடுகிறான். വിചാരിച്ചേട്ടാ. നോട്ടീസ്. അതെ ഞാനെന്നാ പിള്ളേരെ ഒന്ന് സെറ്റിൽ ചെയ്തിട്ട് വരാം.
ഗിരിട്ടാ സോറി ട്ടാ. കുഴപ്പമില്ല. ഓക്കെ, അപ്പോഴേ നമുക്കൊന്ന് കൂടണം. ശരി ഏട്ടാ. ഓക്കെ, ആയിക്കോട്ടെ. சரியான சீக்வன்ஸ் ஆனால ஓனரு அச்சரு வெளியே வரத்துக்குள்ள காசு வந்துச்சு போறாங்க. இவரு தோண்டரு என்னது இவர் எடுத்துட்டு போன கேஷ் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இவர் அதிகமாக கொடுத்துருக்காரு. நீ அதான் சொன்னார்ல 49,000 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குடா சரக்கு வாங்கிக்கோ அப்படின்னு. இவனுக்கு தோணுது இவனுக்கு போட்டுருவானு. இவனுக்கு வந்து ஜோஜியை போட்டுருவானுன்னு நீங்கள் சொல்லுடா. ഞാൻ വിളിക്കടാ മനസ്സിലാവില്ലേ? സോറി 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 സോറിടാ സോറി 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 ஃபோனில் சொல்கிறது எவ்வளோ சொல்கிறேன். இவன் ஒரு மாதிரி இருக்கிறான். அடுத்து என்ன பிளான் பண்ணிக்கிறாங்க? என்னடா ஓகே டிஸ்போசல் ஆஃப் ட்ரெஸ். டேய் யாரா என்ன சப்டைட்டில் பாரு. இன்னும் தற்கொலை மாதிரி நெஞ்சுனுக்கிறல நீங்கள் போட வேண்டியதெல்லாம் போட மாட்டாங்க. കുഞ്ഞു നീ സ്കൂളിൽ പോയില്ലേ? അപ്പം പറഞ്ഞ സ്കൂളിൽ കൊണ്ടാണ്. പിറന്നാളായിട്ട് ആംഗ്ലയുടെ ഗിഫ്റ്റ് ഒന്നുമില്ലേ? ആംഗ്ലയുടെ ഗിഫ്റ്റ് ഒന്നുമില്ല. നിന്റെ കെട്ടിയോ നിനക്കൊന്നും വാങ്ങിച്ചതല്ലേ? ആ കഴിഞ്ഞ ഒരാഴ്ചയായിട്ട് ഇവിടെ ഗിഫ്റ്റിന്റെ പർച്ചേസ് ആയി നടന്നുകൊണ്ടിരിക്കും. എന്നടാ ഉത്തര്? ഹലോ, സ്വന്തം ഭാര്യക്കല്ലേ വാങ്ങിച്ചത്, അല്ലാതെ നാട്ടുകാർക്കൊന്നും അല്ലല്ലോ. മോന്റെ ഗിഫ്റ്റ് മനസ്സിലായി. കുരു ഇത് 5 അല്ലേ? ഓ ശരി സാർ. ആമച്ചി എന്നാ ഉണ്ട്? എടാ മരുമോനെ, ഓ ഞാൻ ഇന്ന് വൈകുന്നേരത്തെ പ്രോഗ്രാമിന് അങ്ങോട്ട് വരുന്നില്ല എന്ന് എൻ്റെ 2 മക്കളോടും പറഞ്ഞു. രണ്ടുപേരും ഇവിടെ തന്നെ ഉണ്ട്, നേരിട്ട് പറഞ്ഞു. എന്താ മേ? ആ ഇന്ന് വൈകുന്നേരം ഞാൻ വരുന്നില്ല കേട്ടോടാ. ഇവിടെ എൻ്റെ ഫ്രണ്ട്സ് ഒക്കെ വന്നിട്ടുണ്ട്. ഇതാ ഹായ്. ഹലോ. ഹലോ ഹായ്. അമ്മായി ഇത് സച്ചി, എൻ്റെ ആംഗ്ലയുടെ മോൻ. ഉള്ളിലോട്ട് വരാതിരുന്നു. ജോജിയോട് തകച്ചു. ഹാപ്പി ബർത്ത്ഡേ. ഹാപ്പി ബർത്ത്ഡേ. എടാ നമ്മുടെ ഡേവിയെ കുറച്ച് കാശ് ചോദിച്ചിട്ടുണ്ട്. അവൻ്റെ എല്ലാം കൊക്കാല ബിൽഡിങ്ങിൻ്റെ കാശ് ഇരിക്കുന്നത്, അതൊന്നും എടുത്താൽ പോരെ? എൻ്റെ ഓക്കെ അല്ലേ? അത് നിങ്ങൾ രണ്ടുപേരോട് ആലോചിച്ചിട്ട് എന്താണെന്ന് ചെയ്താൽ മതി. അവനെ കയറൂരി വിടണ്ട കേട്ടോ. മിസ്റ്റർ ഗിരി, എന്താടി കാന്താരി നീ എന്താ ഇവിടെ? എല്ലാവരുടെയും വണ്ടി കണ്ടപ്പോൾ കയറിയതാ. ஓ இவர் இன்ஃப்ளூன்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கு. ലുക്ക് ഈസ് വെരി ഇമ്പോർട്ടൻറ്റ്, യു നോ. അത് സിനിമയിലായാലും ശരി, ജീവിതത്തിലായാലും ശരി. ലുക്ക് മാത്രമല്ല, വർക്കിലും കുറച്ച് കാര്യമുണ്ട്. പുതിയ കമ്മീഷണർ ചാർജ് എടുത്തിട്ട് ഗിരി, വാറൻ ദേവി, സജി, കുരുവിള ഇവരുടെയൊക്കെ റീസെൻ്റ് ആക്ടിവിറ്റീസ് എന്താണെന്നാണ് ആദ്യം ചോദിച്ചത്. എന്നിട്ട് ഇതെല്ലാം ചോദിച്ചു കഴിഞ്ഞിട്ടാണ് ഞാൻ നിങ്ങളുടെ കസിനാണെന്ന് അറിയുന്നത്. നിനക്ക് ഇത്ര പുച്ഛം? ഞങ്ങളുടെ പഴയൊരു കക്ഷിയാണ് നിങ്ങളുടെ ഈ പുതിയ കമ്മീഷണർ രഞ്ജിത്ത് വേലായത്. നിങ്ങൾ തമ്മിൽ ശരിക്കും എന്തായിരുന്നു പ്രശ്നം? ഓ അത് കുറേ പ്രശ്നമൊക്കെ ഉണ്ട്. ഇവരുടെ പ്രണയകാലത്ത് ഒരു കട്ടുറുമ്പായിരുന്നു ഈ ചങ്ങാതി. പുള്ളിക്കും കുറച്ച് താല്പര്യമൊക്കെ ഉണ്ടായിരുന്നു, പക്ഷെ ഒന്നും നടന്നില്ല. അതിൻ്റെ കലിപ്പ. പിന്നെ വളരെ ക്രിമികടി ഞങ്ങൾ കൂടിയപ്പോൾ ഞങ്ങൾ അവനെ സ്ഥലം മാറ്റി. അതെ, രാവിലെ ഒന്നും കഴിച്ചിട്ടില്ല, എനിക്ക് വിശക്കുന്നു. ഓക്കെ എടാ, ഞങ്ങൾ ഒന്ന് കഴിക്കാൻ പോവാം സമയമുണ്ട് അവിടെ. നിങ്ങൾ വരുന്നുണ്ടോ? ഞാനുണ്ട്. എടി നിനക്ക് ജോലിയൊന്നുമില്ലേ? ഭക്ഷണം കഴിച്ചിട്ട് ജോലിക്ക് പോയാൽ മതി, അല്ലേ ഗൗരി? നിങ്ങൾ കിട്ടോ. എടാ ഞങ്ങൾക്ക് കുറച്ച് പരിപാടിയുണ്ട്. ഓക്കെ, നിന്റെ വണ്ടി പോവാം. ഒന്നുള്ള ഒരാളെ അകത്ത് കഴുത്തറുത്ത് കൊണ്ടിട്ടിരിക്കുക. ഞാനാദ്യം കണ്ടത്.
ഫുൾ ബ്ലഡ് അവിടെ കണ്ടിട്ട് എനിക്ക് തല ഇറങ്ങിപ്പോയി. ഇപ്പോൾ നോക്കിയത് നീ എൻ്റെ അടുത്ത് പിണങ്ങി പോകില്ലേ? അപ്പം ഞാൻ അവിടുന്ന് പിണങ്ങി പോയതിന് ശേഷം ഇവിടെ വന്നപ്പോൾ അവിടെ കുളിച്ചോ അപ്പം ഞാൻ കണ്ടപ്പോൾ ഞാൻ ഷോക്കായി. അപ്പം ഞാൻ ചോര വിളിച്ച ആൾക്കാരൊക്കെ ഇങ്ങനെ കൂടി. ആ ഞാൻ ആദ്യം കണ്ടു. ഹലോ എപ്പോ? ഓക്കെ. ഞാൻ ഡിഫറെൻറ്റാக സെലക്ട് பண்ண எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜோஜு கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மிஷனரியில் நீங்கள் தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு. ஏன் அந்த இன்னொருத்தனை பார்த்தா எனக்கு வெறியாகுதுடா. இன்னொரு கூட தண்ணி பாட்டில் வச்சு അവനോ മൂഞ്ചോ. ആ കടയിൽ ഒരു ഇനാഗുറേഷൻ ഉള്ളതുകൊണ്ട് തൊട്ടടുത്ത കടക്കാരും ശബ്ദവും ബഹളവും കൊണ്ട് ഒച്ചയൊന്നും കേട്ടില്ല സാർ. ഇവനെ വിളിച്ചിട്ട് കിട്ടണല്ലേ? അതാ സുനിലേട്ടൻ വിളിക്കും. ആ സുനിലേട്ടാ. സജി, ദേവി എവിടെ ഉണ്ട്? എനിക്ക് വിളിച്ചിട്ട് കിട്ടിയില്ല. എന്താ ശരിക്കും സംഭവം? ആ അതൊരു പ്ലാൻഡ് പരിപാടിയാണെന്ന് അറിഞ്ഞേ. ആ എനിക്കും ഡേവിനെ വിളിച്ചിട്ട് കിട്ടിയില്ല. മരിച്ചത് ഞങ്ങൾക്ക് അറിയാവുന്ന ഒരാളാ, സുരേഷ്. മാടക്കത്തറ വീട്. എന്തെങ്കിലും വിവരം കിട്ടിയാൽ ചേട്ടനെ വിളിച്ച് അറിയിക്കാം. അപ്പോൾ ഗിരി എവിടെ ഉണ്ട്? ഇവിടെ എൻ്റെ കൂടെ ഉണ്ട്. ആ ഞാൻ ഓഫീസിൽ കയറിയിട്ട് പോവാം. അല്ല കുറച്ച് പണിയുണ്ട്. വൈകിട്ട് പിറന്നാളാ. വേറൊരു ദിവസം കൂടാ. എന്നാ ശരി, ഫ്രീ ആകുമ്പോ ഗിരിയോടൊന്ന് വിളിക്കാൻ പറ. ஏகப்பட்ட கேட்டு வராங்களா? ஃபாலோ பண்ண என்னடா ஸ்லம் ஏரியா போய் தமிழ் படம் மாதிரி இருக்குது. பாட்டி அந்த சாக்லேட் மில்க் கட்டுவாங்க. பீஸா சாக்லேட் மில்க் ஷேக். സുനിയല്ലേ നമ്മളെ കഞ്ചി കഷ്ടപ്പെട്ടിട്ട് ആണെങ്കിൽ വേണ്ട, ഇത് മതി. കുടിക്കടാ. ஐயோ செத்துருவாங்களேடா, அத்தனை நாள் தின்னா. കുറെ നാളായല്ലോ ഇവന്മാരുടെ കേസും പറഞ്ഞ് ഇരിപ്പ് തുടങ്ങിയിട്ട്. എന്താടാ നമുക്ക് സംസാരിക്കണ്ടേ കേട്ടാ? എന്ത് സംസാരിക്കാൻ? സംസാരമൊന്നുമില്ല. എടാ നീ ഇവനൊക്കെ കൂടെ ചേർന്ന് ബിസിനസ് ചെയ്ത് 5 കോടി രൂപ പോയി. ഇവൻ്റെ കൂടെ കൂട്ടുകച്ചവടം ചെയ്ത 4 പേര് മുങ്ങി. ആ കാശ് മുഴുവൻ ഇവനെ ഒറ്റയ്ക്ക് കയറുന്നത് എവിടുത്തെ ന്യായമാടാ? ഇവൻ്റെ ഷെയർ 1 കോടി രൂപ അതവൻ തരും. മനസ്സിലായോ? അതാണ് ഡീൽ. ഞങ്ങളുടെ ഒറിജിനൽ ഡോക്യുമെന്റ്സ് കോപ്പൊന്നുമില്ല. കൊണ്ട കത്തിയ വേണം തുണി. ബിജു സാർ അങ്ങനെയല്ല. ഏത് ബിജു? കണ്ണൻ ബിജു സാർ. സെഡേ നിന്നോട് ഞാൻ പല തവണ പറഞ്ഞിട്ടുണ്ട് ഇമാതിരി വള്ളി കേസും പിടിച്ചോണ്ട് എൻ്റെ അടുത്ത് വരരുതെന്ന്. വിളിക്കടാ ബിജുനെ. എല്ലാം കൂടി പറക്കി കൂട്ടിയിട്ടാ ഞാൻ ഇത്രയെങ്കിലും ഒപ്പിച്ചത്. നിന്റെ ഒന്നുമില്ല. ഞാൻ ആത്മഹത്യ ചെയ്യേണ്ടി വരും. സെന്റിമെന്റ്സ് എൻ്റെ അടുത്ത് ഇറക്കുന്നതാ. അറിയാൻ മേലാത്ത കച്ചവടം ചെയ്തിട്ട് മോങ്ങുന്നതാ. திருத்துறேன். എന്നാലും നിങ്ങൾ കൊലക്കേസിന് സാക്ഷിപരം കാണിച്ച ധൈര്യം ഉണ്ടല്ലോ, സമ്മതിക്കണം. അതെ, നമ്മൾ ചെയ്യുന്ന കാര്യം ശരിയാണെന്ന് നമുക്കാണ് തോന്നിയാൽ പിന്നെ പേടിക്കേണ്ട കാര്യമൊന്നുമില്ല. അത് ശരിയാണെങ്കിലും തെറ്റാണെങ്കിലും. ഹലോ, സ്റ്റേഷനിൽ നിന്നാണ് ഡോണല്ലേ? ആ സാറേ. നിങ്ങൾ എത്രയും പെട്ടെന്ന് കമ്മീഷൻ ഓഫീസ് വരുമെന്ന് പറഞ്ഞു. വരാം. രാവിലത്തെ കുറച്ച് ഡീറ്റെയിൽസ് കൂടെ അറിയാം. ഓക്കെ. സ്റ്റേഷനിൽ വിളിച്ചതാ കൂടുതൽ തെളിവ് കൊടുക്കാനായിട്ടേ. ആ ഈ കേസിൻ്റെ സ്വഭാവം അനുസരിച്ച് എക്സ് കൺവിക്റ്റഡ് ആയ എല്ലാവരും വെരിഫൈ ചെയ്യണം. പ്രസന്റ് അല്ലാത്ത എല്ലാവരും സ്റ്റേഷനിൽ വിളിച്ചു വരുത്തണം. സാർ, എമോ ക്രിമിനൽസ് നമ്മൾ ഓൾറെഡി ലിസ്റ്റ് ഔട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. അവരെ ചെക്ക് ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് നമ്മളൊരു സ്പെഷ്യൽ ടീമിനെ തന്നെ ഏർപ്പാട് ചെയ്തു. ஏன்னா அவனுக்கு வாலண்டியராக வந்தாங்க. அதான் எனக்கு தெரியல. க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டுக்கா. ഡെവലപ്മെന്റുള്ള റിക്വസ്റ്റും കൊടുത്തു. ഈവനിംഗ് ഉള്ളിൽ അപ്ഡേറ്റ് ചെയ്യാം. ഹലോ കാശ് റെഡിയാ? നമ്മൾ ആദ്യം മീറ്റ് ചെയ്ത സൂപ്പർ മാർക്കറ്റ് ഇല്ലേ, അവിടെ വെച്ച് കാണാം. എന്തായി? സൈറ്റിലാ. ആ മറന്നുപോയി. നീ സൂപ്പർ മാർക്കറ്റിൽ എല്ലാവരും സംഗമമാണ്. ചെറിയ ക്ലാസ് വരാം.
സെഞ്ചൂട്ടാ രസട കാണാനോ ബ്ലാക്ക് സാരി പൊട്ട് നല്ല കളറ് അടിപൊളി നീ നോക്കിയാ കയ്യിൽ രോമണ്ടാ എല്ലാവരുടെ കയ്യിലും എന്താ രോമമില്ലേ ഇതുപോലെ ഇല്ല വന്നേ ആ നമസ്കാരം കേട്ടാ പ്ലീസ് ബൈക്കിലൊക്കെ ചെറിയ രോമണ ഞാൻ പോയി തൊട്ടിട്ട് വരണ സാവടിക്കാം ഹലോ എങ്ങോട്ടാ എന്തുപറ്റി ഏയ് ഒന്നുമില്ല കണ്ടുപിടിച്ചത് ഒന്നുമില്ല വന്നേ പോവാം നീ എന്താ സാധനം ഒന്നും വാങ്ങാതിരുന്നത് എന്താ വേണ്ട വാ പോവാം എന്താ കാര്യം എന്താ கையெல்லாம் சீலிட்டு சொல்லு വൃത്തിട്ടന്മാർ അമ്മാരെന്താ അതൊന്നുമില്ല ഒന്നുമില്ല தேவையில்ல அவரு புரிஞ்சிச்சு அவனுக்கிட்ட கத்தி வேற இருக்கிறான் ഏതാടാ ഫോൺ அவனும் சம்படி வாங்கணும் விட்டுரு ஓவர் திமிர்ல சுத்தி அந்தமா சூப்பர் மார்க்கெட் பணத்தை வாங்கணுமா கை இவன் நல்லா பழகணும்டா லெட்ஸ் கோ சமயம் பண்ண டென்ஷன் ஏற்றி கடைசியில எல்லாம் இது பண்ணி அடி இப்பயே கொஞ்சம் ஆடியன்ஸ் சந்தோஷப்படுச்சு அவங்க ஓவர் ஆட்டம் ஆடினாங்கல்ல செம்ம எப்படி கிளைமேக்ஸ்ல வந்து சண்டை போட போறாங்களா அவனுங்கள அவனுங்கள தான் பிளாட் ஆரம்பிக்கணும் நீ ചിഞ്ചു നന്നായിട്ട് പാടുന്നുണ്ടല്ലേ നീ നല്ല ഡാൻസ് കളിക്കുന്നുണ്ടല്ലോ മോശമൊന്നും ആയില്ലല്ലോ അല്ലേ നല്ല ലംബായിരുന്നു എന്താണ് ഇതേ വാങ്ങിയതല്ല പണിയിച്ചതാ ഈ ഗടിയുടെ ആദ്യത്തെ ഗിഫ്റ്റാ ഇതെന്താ ഇത് എൻ്റെ ഹൃദയം എനിക്ക് ഉറക്കം വരുന്നു അങ്ങനെ കൊണ്ട് ഉറങ്ങിയല്ലോ ഒന്ന് ഉറങ്ങണ്ട എന്നാ വാ പോവാം പോണോ வேற மொட்டை பசங்களா நாங்க ரெண்டாடி வெறியது பசி சாப்பிட போகலாம் தூக்கம் வருது வெளில போகலாம் லைஃப் கோல்ஸ் விட்டு லைஃப் கோல்ஸ் இல்லை அவங்க சொன்னாங்க நம்ம என்ன பண்ணுவோம் வீடியோ எடிட் பண்ணிப்போம் அவங்க வந்து பாசமாக கட்டி பின்னால் வச்சுப்போம் டைம் ஆகுது எடிட் பண்ணணும் நாளைக்கு வீடியோ பண்ணோம் ஜாகோரா ரொமான்டிக்காக வந்து ஹக் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பொசிஷன் அடிக்கிறாங்க
இதுவும் பிஎம் டபிள்யூ ம் அதே கார் தானே இல்லை இது வேற. அதுதான் நானும் கேட்டேன். ம் பயமாகுது எனக்கு. இப்போ வரமாட்டாங்க அவங்க கண்டிப்பாக வாங்க நண்டி இருக்கு കൈ ശരിയാക്കി നിങ്ങളാ കൈ ശരിയാക്കി ടൈം ആവും. എടാ അതാ ജോഷി. അവനെയും വിളിക്കടാ. some builders ஆயிடும் போலதா. ம் பில்டர்ஸ் புரியல. பில்டர்ஸ் ஆயிடும். ബിൽഡേഴ്സ് கிடையாது, அந்த ரியൽ എസ്റ്റേറ്റ് ഇൻഡസ്ട്രി. അത് എന്തുവാടാ മരണ വീട്ടിൽ ഒരുമാതിരി ഊള കണ്ണാടിയൊക്കെ വെച്ച്? ഞാൻ ഈ വെയിലുണ്ടേ. നീ വന്നേ, ഒരു കാര്യം പറയട്ടെ. എന്തുടാ? ഇവർ തന്നെ അടി വാങ്ങണവര്. കാണിക്കാടാ, നീ കേറ്. എടാ നീ സുരേഷ് ചേട്ടനെ തട്ടിന്നാണല്ലോ എല്ലാവരും പറയണേ. അയ്യോ ഞാനോ? എനിക്കതൊരു യാതൊരു ബന്ധമില്ല കേട്ടാ. ഉറപ്പല്ലേ? ഉറപ്പ്. പോലീസ് ഞങ്ങൾ ഇതിന്റെ പിന്നാലെ ഉണ്ട്. ഇനി അഥവാ നീ എങ്ങാനും ആണെങ്കിൽ നമ്മൾ ഒന്നുകൂടി ഒന്ന് കാണേണ്ടി വരും. അല്ല ഡേവേട്ടാ, ഞാനും സുരേഷേട്ടനും തമ്മിലൊരു സ്ഥലത്തിന്റെ ഡീലിങ്സ് നടത്തിയെന്നുള്ളത് ശരിയാ, അല്ലാണ്ട് വേറൊരു ബന്ധമില്ല. ആ സ്ഥലത്തിന്റെ കാര്യം അത് നീ അങ്ങ് വിട്ടേക്ക്. ഇനി നീ അതിന്റെ പിന്നാലെ പോകണ്ട, മനസ്സിലായോ? എടാ മനസ്സിലായോ? ജയ അവന് മനസ്സിലായെന്നാ. വണ്ടി ഒതുക്കി നീ ഇറങ്ങിയിട്ട് പുറകോട്ട് വെച്ച് പിടിച്ചു. ഫുള്ളാ കൊളുത്തിരിക്കുന്നു. ഇവதான் വാങ്ങണല്ലോ. ഇതിനൊന്നും ഇവിടെ അഡ്മിറ്റ് ആവേണ്ട രണ്ടു മണിലോ സർക്കാരിന്റെ അല്ലേ? ചേച്ചി പോലീസ് അല്ലെ ഞാൻ ഇവിടെ താമസിക്കാൻ വന്നാലും தம்பி மாதிரி 15 வருஷம் அவனதான் போட்டுருக்கான். അവനവളെന്റെ മനസ്സിന്ന് പോണില്ലടാ. ഒരു അടി വാങ്ങാൻ പറഞ്ഞു. அதுவும் இறங்கிட்டாங்க. സോറി പറയാൻ വന്നതാ, എല്ലാവരും അബദ്ധം പറ്റി. മേരി ചേച്ചിയൊന്നുമില്ല, മേരിട്ട് പൂട്ടി. அவ்வளோ பெரிய வீட்டில் யாரும் இல்லையாடா? மொட்டையில தான் நான் போட்டு புழங்கணும். இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு கார்ட்ஸு வந்து ஒரு வீடு கட்டினா டென்ஷன் ஆகுறாடி. ഡോക്ടർ സന്ധ്യയും ഭാര്യയും വന്നിട്ടുണ്ട്, എല്ലാവരും അകത്തുണ്ട്. கையை கால வச்சு மரியா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க வீட்டில். அவன் ஒருத்தர் இருந்தால் கூட ഇന്നലെ സൂപ്പർ മാർക്കറ്റിലെ 2 പിള്ളേരായിട്ട് ഗിരിക്കൊരു ചെറിയ വിഷയമൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. അവന്മാരത് വിട്ടില്ലായിരുന്നു. അവള് വല്ലാതെ പേടിച്ചു പോയി. ഫ്രാൻസിസ് കൊടുക്കുறாங்க. എൻ്റെ മോള് പേടിച്ചു പോയോ? എന്തിനാ അങ്ങനെ പേടിക്കുന്നേ? അനുവാദം ഇല്ലാതെ നമ്മളുടെ ദേഹത്ത് ആരെങ്കിലും ഒന്ന് തൊട്ടാൽ നമ്മൾ പെണ്ണുങ്ങൾക്ക് സഹിക്കാൻ ഭയങ്കര പാടാ. ശരിക്കും ഇതൊരു ആക്സിഡൻ്റ് അല്ലേ? നമ്മളെ ഒരു കാറോ ബസ്സോ ഇടിച്ചു കഴിഞ്ഞാൽ നമ്മുടെ കൈയും കാലും ഓടിയില്ലേ?
അതുപോലൊരു ആക്സിഡന്റ്. എൻ്റെ മോൾ അങ്ങനെ കരുതിയാൽ മതി. വീഡിയോ എടുത്ത് വെച്ച് ഇല്ല, കുറെ പറഞ്ഞു. എടാ, ഞാൻ അവളെ 2 ദിവസത്തേക്ക് എൻ്റെ കൂടെ കൊണ്ടുപോകുന്നു. നിനക്ക് കാണണമെങ്കിൽ അവിടെ ഒന്ന് കാണാം. എന്തേ? ரெண்டு நாள் தான் டைம். ഗിരീഷ്, ഇത് നീ മനസ്സ് കൊണ്ട് നടക്കരുത്. നിന്റെ കയ്യിലവന്മാരെ കിട്ടും. ഫ്രാൻസിസ് ഇനി എല്ലാവരും ഇങ്ങോട്ട് പോരെ. ഭാര്യയും ഭർത്താവും കൂടി സംസാരിച്ചോട്ടെ. ബാബാ. ഞാൻ ഓക്കെ ആവും. ഇതൊക്കെ മനസ്സൊന്ന് വിട്ടേക്ക്. ശ്യാമേ கையில் சில்லுங்குதுடா எனக்கு. இன்டர்நேஷனல் வார்த்தல எனக்கு தெரிஞ்சு சாம் மியூசிக்கு ஆமாடா. இது இது சானா வந்து இது வாய்ஸ் கொடுத்துக்கிறாரு போலவும். இதை அவனுக்கு அப்படியே போயிருந்தாலும் பரவாயில்ல, போலீஸ்ல போய் இவங்க இன்ஃபர்மேஷன்லாம் வேற கொடுத்துருவாங்க. மெக்கானிக்கா ஒர்க் பண்றேன், ஊர் பேரு. ஆமா, இன்னொருத்தர் இருந்தார்ல அந்த கொலை பண்ணிட்டு இன்னொருத்தன் விட்டு இருந்தா அப்படியே கூட போயிருக்கலாம். இல்ல இது ஈகோ. നമ്മളെ പൊക്കാനായിട്ട് അവരെല്ലാ വഴി നോക്കടാ. എങ്ങനെ കണ്ടുപിടിക്കാൻ? എടാ, നമുക്ക് പോകാനൊരു സ്ഥലമില്ലല്ലോ. അവന്മാരെ നമുക്ക് കാണാം, അവർക്ക് നമ്മളെ കാണാൻ പറ്റില്ല. ഡോണെ, നമുക്ക് ഈ ബൈക്കൊന്ന് മാറണം. ഹെൽമെറ്റും റെഡി. കാശല്ലിരിക്കണേ. ഇനി എങ്ങാനൊരു പണി കിട്ടിയ അതിനപ്പുറത്തൊരു പണി കൊടുത്തിട്ട് നേരെ നമുക്ക് ബീഹാർ പിടിക്കാം. பீகார் என்ன பண்ணாது? கன்ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கோம். அதான் சொன்னாங்கல்ல, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பிரச்சனை, அந்த பசங்க தான் ഞാൻ 2 ഫോട്ടോ അയക്കുന്നുണ്ട്. എന്താരാണെന്ന് അന്വേഷിക്കേണ്ട, ആരോടും ഒന്നും പറയണ്ട. എന്ത് ഗുണം ഉണച്ചിട്ടാണെങ്കിലും ഇമാരെയും ഇമാരുടെ കൂടെയുള്ള എല്ലാത്തിനെയും പൊക്കണം. എല്ലാത്തിനും കൂടി ഇറങ്ങിക്കോ. ഓക്കെ ഓക്കെ. ആ ശരി. இவன் மோசமான இது கன்னடா படம் பார்த்தேன், ஞாபகா? சாவு ஷூ போட்டு வருவாரு, அவரு மாதிரி தான் இருந்தது. നമുക്ക് പോലീസ് വഴി ഒന്ന് ഡീൽ ചെയ്യണം. എന്താ നിനക്ക് പേടിയുണ്ടോ? വേണ്ടേ, കൂളായിട്ടിരിക്കേ, നമുക്ക് കൈകാര്യം ചെയ്യാം. ഞാനൊരു കോൺഫറൻസിലായിരുന്നു. നീ ആരോടെങ്കിലും പറഞ്ഞോ? ഇല്ല, അച്ഛൻ പറഞ്ഞിരുന്നു. നമുക്കിത് ഒഫീഷ്യലി മൂവ് ചെയ്താലോ? വേണ്ട. അല്ല, ഡിപ്പാർട്ട്മെന്റ് ഫുൾ സപ്പോർട്ട്. പ്രകാശേട്ടാ, ഇത് ഞങ്ങൾ നോക്കിക്കോളാം, നീ ഇതിൽ ഇടപെടണ്ട. എല്ലാവരും അകത്തുണ്ട്. ശരി ചേട്ടാ, അകത്തോട്ട് കൂടിക്കൊണ്ട് ஒதுக்குறாங்க. കുറെ നേരം ഇത് നോക്കിയടാ. ഹെഡാണ്, ഹെഡാ. ഹെഡ് എന്തേ? വാട്സാപ്പിൽ ഒരു ഫോട്ടോ ഇട്ടുണ്ട്. അറിയുന്നവന്മാരാണോ നോക്കി ഹോൾഡ് ചെയ്യട്ടാ, നോക്കട്ടെ. എന്താണ് ഡീല്? വെറും വളക്കൂതികളാ നമ്മുടെ പിള്ളേരാണ്. ദേവിയേട്ടനും കൂടാ എത്തി. ഓക്കേ, നല്ല കോളാണല്ലോ. ആവട്ടെ. പവറേഷ് പവറേഷ് കളക്ടറേറ്റിൽ ഒരു മാർച്ച് നടക്കുന്നുണ്ട്. വയലന്റ് ആവാൻ സാധ്യതയുണ്ട്. ഒന്ന് പോയി നോക്കണം. ஓகே. அன்னைக்கு கொஞ்சம் அப்படியே அவங்க பார்க்குற விதமே ஒரு டவுட்லேயே പോലീസ് ഇയാൾ എന്തിനാ വിളിപ്പിച്ചതെന്ന് മനസ്സിലായോ? ഇവരുടെ ഫോട്ടോ കാണാത്ത പോലീസുകാരോ ഗുണ്ടകളോ ഇല്ല. ഗിരിക്കും ഫാമിലിക്കും കംപ്ലയിൻസ് ഇല്ലായിരിക്കും, ബട്ട് യു ആർ എ പോലീസ് ഓഫീസർ. ജനത്തിൻ്റെ വിശ്വാസം പോയാൽ ഈ പണിക്ക് ഒരു വിലയുമില്ല. ചുമ്മാ യൂണിഫോം ഇട്ട ഒരു കൊല്ലം. அவங்க இல்லை நினைக்கிறேன்டா இது.
അവനും ക്യൂട്ടാ அந்த சர்க்கிளில் பார்த்துருக்கோம் ஐஎஸ் பிடிச்சிருக்கோம். ടീമാണ് സാറേ ഈ ഗിരിയാണ് മെയിൻ പാർട്ടി. സാറേ ഈ പറയുന്ന ഗിരി, സജയ്, കുരുവിള, ഡേവി ഇവരൊന്നും ചില്ലറ കാശിനായി ഗുണ്ടായസം ചെയ്യുന്നവരല്ല. എൻ്റെ അറിവിൽ ആളൊന്നൊക്കെ 20-25 ലക്ഷം രൂപ റെൻറ്റ് മാത്രം കിട്ടും. ബിസിനസ് വേറെയും. ഇവരെല്ലാവരും കേരള ഓർമ്മ കോളേജിൽ ഒരുമിച്ച് പഠിച്ചതാണ്. ഈ ഗിരിയും സജിയും കസിൻസാണ്. കുരുവിളയും ഡേവി അങ്ങ് കോട്ടയത്തുകാരാണ്. ഇവിടെ പഠിക്കാൻ വന്നതിന് ശേഷം പിന്നെ അങ്ങ് തിരിച്ചു പോയിട്ടില്ല. ഡേവി കൂടെ പഠിച്ച ജയ കല്യാണം കഴിച്ചു. കുരുവിള ഗിരിയുടെ പെങ്ങളെയും കെട്ടി. അപ്പോൾ അവരെല്ലാവരും ഒരു കുടുംബം പോലെയാണ് സാറേ. അവരായിട്ട് ഒരു പ്രശ്നത്തിനും പോകാറില്ല. ഇനി അങ്ങോട്ട് കയറി ചെന്നാൽ അവരോട്ട് വിടാറുമില്ല. ഭയങ്കര അഹങ്കാരികളാണ് സാറേ. പോലീസിനൊന്നും ഒരു പേടിയില്ല. എനിക്ക് ഇഷ്ടമില്ല അവന്മാർ. ഒരുപാട് കേസുണ്ട് സാർ അവർക്ക്. ഇക്കാര്യത്തിൽ അവർക്ക് കേസില്ലെങ്കിൽ അവന്മാർ പണി തുടങ്ങിയിട്ടുണ്ടാവും സാറേ. അതിനുള്ള എല്ലാ സെറ്റപ്പും ഇൻഫ്ലുവൻസും അവന്മാർക്കുണ്ട്. നിനക്ക് എങ്ങനെയാടാ അവന്മാരെ അറിയാവുന്നത്? ഇവന്മാരുടെ അടുത്ത് പണിയും ചോദിച്ചു വന്നിട്ട് ഡേവിയേട്ടാ. എന്ത് പണി? ചെറിയൊരു കൊട്ടേഷ്. ഡേവിയേട്ടനെ പോലെയല്ല, നമ്മുടെ പെരിങ്ങാവ് അമ്പലത്തിൽ ഒരു ചെറിയ ഡീലായിട്ട് ഞാൻ ഉമ്മാരെ കൊണ്ട് പോയിട്ടുണ്ട്. അന്നാണ് മനസ്സിലായത് ഉമ്മാരെ നല്ല വിളക്കൂതികളാണത്. വല്ല പണി വല്ല വെപ്പിക്കാനാണെങ്കിൽ എന്നോട് പറഞ്ഞോ, നല്ല ക്ലീനായിട്ട് ചെയ്തേക്ക ഡേവിയേട്ടാ. ജോയ് സാറിന്റെ ടീംസാ. ഞാൻ വിജയ്. നിന്റെ പേരാ ചോദിച്ചത്? ജൂഡൻ. അപ്പൊ വിജയോ? വെടിമറ ജൂഡൻ. ജോയ് സാർ ഇട്ടുന്ന പേരാ. പെട്ടെന്ന് എസ്റ്റാബ്ലിഷ് ആയിക്കോട്ടെ ഒരു ഗുഡ് നെയിം ചൂസ് ചെയ്താണ് ഡേവിയേട്ടാ. പിള്ളേരുടെ ഇടയിലൊക്കെ നല്ല പണി കിടക്കുന്നുണ്ട്. മൈ ബീറ്റിംഗ്. ചേട്ടാ ഞാൻ എത്ര പറഞ്ഞതാണ് സുനിച്ചേട്ടനായിട്ട് സെറ്റ് ചെയ്യാൻ. നീ എന്ത് തള്ള അവൻ്റെ വാങ്ങിച്ചു കൂട്ടണ്ട നീ. ഇല്ല സെട്ടേ, സത്യമല്ലേ സുനിച്ചേട്ടൻ പവറേഷ്. നിനക്ക് വേറെ പണിയൊന്നുമില്ലടാ അവന്റെ വീഡിയോ എടുത്ത് കൂട്ടാനായിട്ട്. വണ്ടിക്കുള്ള ഒരു തുള്ള ചോര போயிட்டு அவங்க பையன்டா போயிட்டு என்னன்னு சொல்லி கூப்பிட்டு வரணும், லேண்டு வாங்குறோம்னு சொல்லி கூப்பிட்டு வரானே. அதனாலதான் அப்படியே வந்து சொன்னார்ல 2.5 கோடிக்கு நான் உச்சி தரேன் பாஸ், எம்மா டீல கூப்பிட்டு பாப்போம். அழகா கூப்பிட்டு இன்னொரு தாமாவை போடணுமா? இன்னொரு பேரண்ட்ஸ் இப்போ தூக்குனது தெரியாதுல்ல, இப்பதான் வராங்க. லேண்டு டீல் பேச போகிறாரு அப்பா அப்படின்னு சொல்லி செம்மையா எடுத்திருக்காங்க. கேஷுவலா ஜோஜு வீடு கட்டாங்களா? இல்ல அந்த ஏரியா வீடு கட்டினாங்களா? ചെക്കന്മാര് ചെറിയ പുള്ളികളല്ല. ആ ATM കേസ് ഇവന്മാരാന്നാ പോലീസ് പറയുന്നത്. അമ്മമാര് മുങ്ങിയിരിക്കുക. ഒരുത്തിന്റെ അപ്പനെയും പരിചയമുള്ളവരെയും പൊക്കിയിട്ടുണ്ട്. മറ്റവൻ മരത്തനാ, അവന്റെ ഡീറ്റെയിൽസ് ഇപ്പൊ കിട്ടും. സൈബർ സെൽ വഴി അവന്മാരുടെ നമ്പർ ട്രേസ് ചെയ്തപ്പോ തൃശ്ശൂർ വിട്ട് പോയിട്ടില്ല. പോകാൻ ഞാനോട്ട് സമ്മതിക്കത്തൂലറിയാ. നീ വെച്ചോ. സകലരും വിളിച്ചിട്ടുണ്ട്. പണി ചെറുതായിട്ട് പാളി ഉണ്ടോന്നൊരു സംശയം. പണി പാളിയോ പാളി അത്രേ ഉള്ളൂ. ഞാൻ ആരും തിരിച്ചു വിളിക്കാൻ നിൽക്കണ്ട. ഞാൻ സിം എടുത്ത് കളഞ്ഞ ഒരു സെക്കൻഡ് വേം ബാ. ഏതവൻ? നിന്റെ കൂടുണ്ടാവും. അത് നിങ്ങളോട് പറയേണ്ട ആവശ്യമുണ്ടോ? வாய் தொந்தல ഹലോ. ആ അപ്പൊ ഞാനാ ഡോണാ. ഹലോ ഹലോ അപ്പൊ കേക്കുണ്ടോ? ഹലോ അപ്പാ.
നിന്റെ കൂടെ വന്നില്ലെങ്കിൽ നിന്റെ കുടുംബത്തെയും വെച്ചേക്കല്ല, നിന്റെ കൂടെയുള്ള ഒരുത്തനെ ഞാൻ വെച്ചേക്കല്ല. നീക്ക് എവിടെ പോയി ഒളിച്ചാലും ഞാൻ പൊക്കും. ഇത് ദേവിയാ പറയുന്നത്. ഹലോ 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 പ്രസന്റെ ദേവി നമ്പർ സേവ് ചെയ്തേ. அதான் தூண்டு நோவா பாட்டு பாட்டு போகும்போது அப்படியே சைடில் அந்த சீன்ஸ்லாம் கட்டினா ஓகே. அது வெறி அடங்கிட்டு എന്താടി അതെ വരാമല്ലോ. ഞാൻ ഗൗരി അടുത്തൊന്ന് പോയിട്ട് വരട്ടെ. സൂക്ഷിച്ച്. உள்ள வராங்க. யார் வீட்டுக்கு வந்துடுறாங்க சொல்லியே. சிம்மனா இவரா കേട്ടാ എന്തുട്ട് സെറ്റപ്പ് പോപ്പ് വിലങ്ങ് തെറിക്കല്ലേ കെട്ടിപ്പിടിക്കുക. ഏത് സുനി? ആരുടെ സുനി? സുനിനൊക്കെ തട്ടി என்ன பில்டப் பண்ண குத்துங்க. പേടിച്ചാ? യാരടാ യാരെൻ്റെ അപ്പനതല്ലേ? നിനക്ക് എന്തെങ്കിലും പ്രശ്നമുണ്ടെങ്കിൽ എന്നോട് തീർക്കടാ. നീ ആരാ? ഡോണാ? ഞാനാടാ ഡോണ്. ഡോൺ സെബാസ്റ്റ്യൻ. പൊട്ടണില്ല. എന്നെ പൊട്ടും. എന്താ ഒരു മിനിറ്റ്. ഇതെന്ത് സൈലൻസർ ഒച്ചാക്കലടാ? ആ പൊട്ടു എനിക്കറിയാം. പൊട്ടു അനങ്ങിയ പൊട്ടി, അനങ്ങിയില്ലെങ്കിലും പൊട്ടിക്കും. எழுதி மட்டும் தான் ஆகி போல. பேர் எங்கடா போறாங்க? அவ்வளவு பெரிய லிங்க் ஃபுல்லா இருந்து அவ்வளவு பேர் ஆள் வந்து வீட்டுல காட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. பேரு சுனில் சும்பி போன கிறிஸ்மஸ் டைம் அழகா 2 பேர் கால் கட்டுற வரைக்கும் தெரியல. ஆனா குஸ்டி சமாட்டு എന്തെങ്കിലും ഒരു പണി இல்ல வேணுண்டே அவனுங்க ஓவர் பவர் பண்ண மாதிரி இருக்கு அவனுங்களே. இவ்வளோ பேர் இருக்கிறானுங்க, கண்டிப்பா யாருன்னா காட்ஸ் இருப்பாங்க மாதிரி. விட்றாங்க தெரியுது. அசம்பிள் பண்ணி போடுறதுக்குள்ளே வீங்க.
கார் தான் போச்சு. ஆனா அவங்க டியூப்ல போய் கன்ஃபார்ம். கிட்டிடா கிட்ட அவனுக்கு எஸ்கேப் ஆகணும்டா நினைச்சேன். என்னமா பிளான் பண்றாங்க? அப்பவே இச்சிருக்கலாம்டா. പിടികൊണ്ടുണ്ടോ? അവനുകളും തീർന്ന എപ്പിസോഡ് അങ്ങ് തീർന്നു. ഇത് നമ്മളാരാ? അവൻ ചത്താലും ചത്തില്ലെങ്കിലും കുറച്ചുകാലം നമുക്ക് ഇവിടുന്ന് മാറിയിക്കാം, എന്നിട്ട് പ്ലാൻ ചെയ്യാം. കാശിലിരിക്കണേ റെഡി. ஒரு பிக்சர் சாப்பிடுங்க. ബൈക്കെടുത്തോ. அடி 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 போதடி. எனக்கு தெரிஞ்சு அவங்கள பயம்படுத்தி சாவடிக்குது அவங்க. இந்த பிரிட்ஜாண்டே தான் சுற்றி நிற்கிறாங்களா ரொம்ப நேரமா? ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள. விட்டாருன்னா காண்டாயிடுவேன்டா. போடு சாவடா. ஐயோ போங்கடா டே. எனக்கே டென்ஷன் ஆகுது. மொத்தமா கண்டுபிடிச்சிட்டு மொத்தமா இது எனக்கு தெரிஞ்சு ஜோர்ஜி அம்மா வந்து சாப்பிடுச்சுருவாங்க. கொடூரமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் இன்னும் வெறியாவார். ஒரு ஆர்கானிக்கா இல்லாம സെബാനോ പോലീസിനോ ഇതിനെക്കുറിച്ച് ഒരു വിവരം അറിയില്ല. സെബാന രാവിലെ കണ്ട് സംസാരിച്ചതല്ലേ. എന്നാലും സാറ് പറഞ്ഞ മാതിരി രാത്രിയും പകലും ഞാനും ഇവിടെ നോക്കുന്നുണ്ട്. ഇവിടെ ആര് വന്നാലും അപ്പം തന്നെ സാറിനെ വിളിച്ച് ഞങ്ങൾ അറിയിക്കും. ഇതിപ്പോൾ ഞങ്ങളുടെ ജോലിയല്ലേ. അതെ. എന്നാൽ പിന്നെ ഞാൻ അങ്ങോട്ട് ഇറങ്ങിയേക്കാം. അല്ല പൈസ എന്നാണ് തന്നല്ല. പൈസ വേണ്ട 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 അല്ല വേണ്ട. നോക്കി വെക്കണേ. ആ എന്താടി? ആ എടാ എന്താടാ? പീസ് ടെൻഷൻ ആവില്ല. വാങ്ങിച്ചോണ്ട് വരാടാ. ഓക്കെ ഗേറ്റ് അടക്കണ്ട. ഞാനിപ്പോൾ അങ്ങ് എത്തുവേ. இதெல்லாம் வந்து எவ்வளவு படம் பார்த்துருக்கோம். காட்டணும். இன்னொரு படம் கூட சொல்லலாம். உட்காந்துக்கிறான் பாரு மேலே. அவனா அது? പേടിച്ചാ? പേടിച്ച് തൂറി. ഞങ്ങളൊക്കെ ചാവുമെന്ന് വിചാരിച്ച എന്നൊക്കെ തീർക്കാണ്ട് ഞങ്ങൾ ചാവോടാ. എന്തൊരു ഊളപ്പരിപാടിയാണ് നീയൊക്കെ കാണിക്കണേ. വീടിൻ്റെ അടുത്ത് വന്ന് കാശ് കൊടുത്ത് എനിക്ക് കാവല് നടത്തണം. ശരിയാണോടാ? നീ തീർന്നടാ. സുഖല്ലേ? ഞങ്ങൾ ചത്തിട്ടില്ല. നിങ്ങൾ വലിയ പുള്ളികളാണെന്നൊക്കെ വിചാരിച്ചിട്ട് ഞങ്ങളുടെ പിന്നാലെ ഒന്ന് മാറാതെ എൻ്റെ വീടിന് കാവൽ വിട്ടേക്കും. നിങ്ങൾ വിട്ടിട്ടില്ല അല്ലേ? ഞങ്ങളെ
പള്ളിയിലും വിട്ടിട്ടില്ല, നമുക്ക് കാണണ്ടേ? ആ പിന്നെ ഞങ്ങൾ അന്വേഷിച്ച് പറഞ്ഞു വിട്ട ആളില്ലേ, അളിയൻ, ഞങ്ങൾ കണ്ടിട്ടാ. പെട്ടെന്ന് വാ, അല്ലെങ്കിൽ തട്ടി പോകും. ஒழுங்கா ஏற்றும் போது ஏற்றினா இது வந்துருக்குமா? ரகரகமாக வச்சுருக்கிறாரு. ஒரு தூண் விடுதியா இதுக்கப்புறம் வாங்க எல்லாரும். இல்ல அவனுக்கு மட்டும் டென்ஷன் இல்லை, இவனுக்கு பண்றதால டென்ஷன். என்ன போனோம்னா தனியா இருக்கும் போட்டு. ஆனா அவன் டைம் எடுத்து போடுறானுங்க. ஒரு இதுக்கும் சால்வ் ஆயிட்டு போடுறானுங்க. ഒരു മെന്റലി ഭയങ്കര ഡൗൺ ആണ്. അവളുടെ വിചാരം അവൾ കാരണം ഇതെല്ലാം സംഭവിച്ചത്. അവൾ ഭയങ്കര വീക്കാണ്. നീ അവളെ കൊണ്ട് വീട്ടിൽ പോകും. தாண்டி போகும்போது ஹாஸ்பிட்டல் திருவோட்டில் டீ குடிச்சு வைப்பானுங்க. பக்கத்துல தான் இருக்குதான். இல்ல அங்க வந்து அவரோட தூக்கின்னு போனாங்க ஹாஸ்பிட்டல். சுத்தி கித்தி பார்க்கணும். ഞങ്ങൾ കുറച്ച് ഓട്ടത്തിലായിരുന്നു. പോലീസ് സ്ട്രോങ് ആണ്. മൊബൈൽ ട്രേസിൽ അവർ തെറ്റുവിട്ട് പോയിട്ടില്ല. അവന്മാർ എന്തായാലും ഞങ്ങളിത് പൊക്കിയിരിക്കും. മുഴുവൻ പോലീസുകാരെ ഇറങ്ങിയിട്ടുണ്ട്. തൽക്കാലം നിങ്ങൾ എല്ലാവരും ഒന്ന് കാം ഡൗൺ ചെയ്യണം. ആമാരുടെ കാര്യത്തിൽ യാതൊരു കോംപ്രമൈസും ഇല്ല. ദയവ് ചെയ്ത് നിയമം കയ്യിലെടുക്കരുത് പ്ലീസ്. കഴിഞ്ഞ വർഷം ചെയ്യാരത്ത് സെബാറ്റിയുടെ അടക്കം നടക്കുന്ന സമയത്ത് സാറുമാർ പറഞ്ഞു നിയമം കയ്യിലെടുക്കും. പിറ്റേ ആഴ്ച എറണാട്ടുകാരെ പാടത്തെ ചെളിന്നാണ് 3 പേരെ മാന്തിയെടുത്ത്. കുറച്ചു നാൾ മുമ്പ് ഞങ്ങളുടെ ഒരു കൂട്ടുകാരൻ മരിച്ചു, പേര് ഡേവി. ഇപ്പോൾ ഒരുത്തന്നെ തുന്നി കിട്ടിയിട്ടിരിക്കുക. സാറ് പുതിയ ബിൽഡിങ്ങിലേക്ക് മാറിയതുകൊണ്ടാണ്. പഴയ സ്ഥലത്ത് പോയി തപ്പിയാ ഇനിയും ഞങ്ങൾ മനസ്സിലാവും. അവന്മാരെ ആരുടെ കയ്യിൽ കിട്ടിയാലും ഞങ്ങൾ പൊട്ടിച്ചോളിയും സാറ്. എന്നാ ഞാനൊരു റൂമിൽ പോയിക്കോട്ടെ, ഭയങ്കര മുട്ടുവേദന. ഞാൻ നന്നായി പോയി റെസ്റ്റ് എടുക്കാം. 403 മോൻ വരുന്നോ മോനെ? അല്ല അമ്മയോടൊന്നും ഇല്ല. ഞാൻ അമ്മേ சொன்னதான் மச்சான். ஐயோ என்னடா இது? ஐயோ அளவெடுத்து செஞ்சு கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்குதான். ഹലോ 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 സജി, பின்னாடிடா വിളിക്കാം. பின்னாடி பாரு, இவங்களுக்கும் பின்னாடி பாரு. ஆமா இருக்கானுங்க 4 பேர் இருந்தாங்க. 4 பேரா? ஆமா போயிட்டாங்களா? பின்னாடி 2 பேர், இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அப்படியா? ஐயோ சரியாவது எனக்கு என்ன അമ്മയല്ലേ? അതെ. ஹேய் भारत फुल रेज प्लस L3 प्लस R இப்படியே ஓட்டுங்க சார் கட்சி இருக்கும் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு. அவனுங்க என்ன பண்ணிட்டே இருக்கானுங்க, எல்லாரையும் முடிக்கணும்னு பண்ணுங்க. ரொம்ப ஓவராடுறானுங்க പോലീസ്. ഹലോ അവന്മാരെ പോലീസിന് കിട്ടി. ഹോസ്പിറ്റലിന്റെ പരിസരത്താണ് പൊക്കിയത്. ഏതാണ്ട് പിടുത്തം കൊടുത്ത പോലെയാണ്. സ്റ്റേഷനിലോ കിഴക്കേക്കോട്ട അന്തരാജ് സാറാണ് ஆமா சேஃப்ல அப்பமா പോയിക്കൊണ്ടിരിക്കണം. ശരിയേട്ടൻ
എത്തിയില്ലേ? എടാ 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 നിനക്ക് മതിയായില്ലടാ. സാറേ ഞങ്ങൾ പരിചയക്കാരല്ലേ? പ്രൊസീജിയേഴ്സ് എല്ലാം എത്രയും പെട്ടെന്ന് തീർത്തിട്ട് നാളെ തന്നെ കോടതിയിൽ ഹാജരാക്കാനാണ് പ്ലാന്. സാറേ അത് കഴിഞ്ഞിട്ടല്ലോ റിമാൻഡ്? അല്ലടാ ഇപ്പൊ തന്നെ നിന്നെ കൊണ്ടുപോവാടാ. ആയിക്കോട്ടെ, ഞങ്ങൾ റെഡി. നിങ്ങൾക്കുണ്ടായിരിക്കുന്ന ഡാമേജ് എനിക്ക് മനസ്സിലാവും. ബട്ട് നിയമം കയ്യിലെടുക്കാൻ നിൽക്കരുത്. നിങ്ങളിവിടെ നിൽക്കുന്നത് തന്നെ ഇതിലാണ്. ഇവന്മാർ പുറലോകം കാണാത്തത്ര വകുപ്പുകൾ ചാർജ് ചെയ്തിട്ടുണ്ട്. நோக்கம் வரணுமா? சரி அந்த ഇന്ത്യൻ താത്ത കൊണ്ടുവരാ പ്രതികളെ കോടതിയിൽ ഹാജരാക്കുന്ന ദൃശ്യങ്ങളാണ് നിങ്ങൾ ഇവിടെ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്. വൻ ജനാവലിയാണ് ഇവിടെ തടിച്ചുകൂടിയിരിക്കുന്നത്. ഇവർ സമാനതകളില്ലാത്ത അക്രമകാരികളായ ചെറുപ്പക്കാരാണ് ഡോൺ സെബാസ്റ്റ്യനും സിജു കേട്ടിയും. ഈ 3 മർദ്ദനത്തിനു ശേഷം ഇവർ നടത്തിയ കൊലപാതകങ്ങളും ക്രൂരവും നിന്ദ്യവുമായിരുന്നു. ആക്രമണത്തിനിരയായ കുരുവിളയും ഇപ്പോഴും അദ്ദേഹത്തിന്റെ നിലയിൽ ഐസിയുവിലാണ്. പ്രതികളെ വിചിത്രയാണ്. இவ்வளோ ஈஸியாக என்ன முடிச்சிட்டாங்க. ஊரா நான் சொல்கிறதாங்கள கண்டுபிடிச்சேன் நான். ஸ்டார்டிங்கில் சொன்னாங்களே சர்ச்சு, ஒரு சர்ச்சு ரொம்ப ஹைட்டாக இருக்கும், டாப்ல ஏறினா எல்லாமே தெரியும். IV ആൻറ്റിബയോട്ടിക് കൊടുത്തു. ഇനി അത് ഓർലാക്കാം. വേദന ഉണ്ടോ? വേദനയൊന്നുമില്ല, ചെറിയൊരു തരിപ്പുണ്ട്. എന്താടാ സാറേ, ഞങ്ങൾ വെടിവെച്ചവരെ കിട്ടിയോ സാറേ? അവർ രക്ഷപ്പെട്ടാ? നിനക്ക് എന്താ വേണ്ടേ? ഇല്ല സാറേ, ആരാണെന്ന് അറിയാനൊരാഗ്രഹം. ഹലോ സാർ, ഞാൻ റൂമിലുണ്ട് സാർ. അവർ നോക്കണം സാർ. ഞാനിപ്പോൾ തന്നെ അങ്ങോട്ട് വരാം സാർ. எல்லாரும் இது பண்ணானல்ல அங்க இருக்கவங்க. எதுக்குறா இவ்வளோ லட்சம்? உள்ள போகிறாங்க. Control Cobra, I need more force in the hospital right now. எல்லாமே டிஸ்டன்ஸ். ஓ அந்த சவுண்டோட சவுண்ட் மேட்ச் பண்ணிட்டாங்களா? எவிடன்ஸுக்காக தான் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இவங்கள என்னென்னா பண்ணிட்டு நான் தான் பண்ணன்றதுக்கு எவிடன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் நல்லா பண்ணி போண்டா
பத்தலை എനിക്ക് വേദനിക്കുന്നുണ്ടാ. എനിക്ക് വേദനിക്കണില്ല. നീ എന്താണോ പിള്ളേ കൈകൊണ്ട് കെട്ടിയിട്ട് ഇങ്ങോട്ട് തൂക്കിക്കൊല്ലല്ല. ഗിരിയേട്ടനെ പോലെ കാണണ്ട. ഇതുടെ ഗിരിയേട്ടൻ്റെ സെറ്റപ്പ് ഇപ്പൊക്കൊന്നുമില്ല. എന്തൊക്കെ സെറ്റപ്പ് ഇട്ടായിട്ട് എന്ത് കാര്യം. കൂട്ടുകാരെ അളിയൻ അമ്മ ചേച്ചി ചേച്ചി സ്പെഷ്യലാ. ചേച്ചിക്ക് വേദനിച്ച டக்குன்னு போயிட்டாங்களா? அவர் இன்னும் ஒரு என்ன அது பின்னாடி வச்சுட்டாரு. என்னப்பா எப்போது பயம் வருதா? நீ பயந்து தானே ஆகணும். குண்டு ஃப்ரெண்டு வெடிச்சிட்டான். குண்டு ஃப்ரெண்டு குண்டாலி என்னடா எல்லாரும் இருக்காங்களா? ஆமாடா. என்னத்த சொல்ல போறாங்க? ஒய்ஃபும் பார்த்த மாதிரி ஆனால் அவங்க ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடு. புரிஞ்சுதுல. ஸோ பனி பனி பண்ணி ஒன்றே ஒன்று தான். படம் ஒரு 50 இல்லை ஆனஸ்டாக ரிவ்யூ தரணும்னா என்னன்னா படம் வந்து ஒரு 60% வரைக்கும் ஒரு ஃப்ளோவில் போச்சு. சரியா? அந்த 60 to 80 வந்து டப்புன்னு டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஓகே அவனுக்கு வந்து தண்ணியில் விழுந்துட்டானுங்க, அவனுக்கு இது அதெல்லாம் தட்ஸ் ஓகே ஃபைன், அதெல்லாம் நான் எதுவுமே சொல்கிறேன். ஆனால் என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து இவங்களை அந்த கிரியேட்டனோட ஃபேமிலி அவங்களோட இதை வந்து சூப்பராக செட் பண்ணாங்க. எப்படி செட் பண்ணாங்கன்னா, இவர் வந்து காரில் ஒய்ஃப் கூட வந்துனே இருக்காரு. திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஏட்டா இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏட்டா காசு தரல அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணார், ஒரு 2 மினிட்ஸ்மா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து காசு இவர் ஒரு 50 கட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு அவர் ஒரு 45,000 தான்ப்பா எனக்கு தேவைப்படும் ஏட்டா அப்படின்னாரு. இல்லைப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன், சரக்கு வாங்கி கொடு பசங்களுக்கு ஆடுறாங்க கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஓனரை போயிட்டு விசாரம் அந்த இடத்துல வந்து அந்த காசு அவர் வந்து வெளியே வந்த உடனே காசு எடுத்துட்டு வந்து ஓகேடா எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டார். சரியா? செம்மையா சூப்பரா செட் பண்ணாங்க அந்த சீன். இவர் வந்து ஒரு நல்ல வைஃப் கூட சிரிச்சு பேசின்னு இருக்காரு. பட் இவர் எவ்வளவு பெரிய கை அந்த இடத்துல திசூரா அந்த இடத்துல எவ்வளவு பெரிய டான் இவருன்றது அந்த சீன்ல சூப்பரா செட் பண்ணாங்க. சரியா? கூட படிச்ச அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எப்படி க்ளோஸ் எல்லாரையும் சூப்பரா செட் பண்ணாங்க. அந்த அப்படி இந்த கேங் எடுத்துட்டு வந்தது. ஏன்னா அந்த டீ கடையில் ஒரு ஷாட், இந்த டீ கடையில் ஆரம்பிச்சு அந்த விசினிட்டி ஃபுல்லாக ஒரு சீக்வன்ஸ் வந்து சூப்பராக செட் பண்ணாங்க. யார் வில்லன், யார் வந்து ஹீரோ, ஹீரோவோட டெப்த் என்ன அந்த ஊரில். அந்த போலீஸ்க்கு கூட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அது என்னது கேஸு தேவியட்னா அவங்க எல்லாரும் சூப்பராக செட் பண்ணிட்டு வந்தாங்க.
அந்த செட் பண்ண இடத்துக்கு அவங்க அந்த 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 இடத்துக்கு வந்து அங்கே இல்லை. அவங்க சூப்பராக செட் பண்ணிட்டாங்க, ஒரு லெவலில் செட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இவனுக்கு 2 பேர் ஜாலியாக அதை கொலை பண்ணிட்டு வந்துனே இருக்கிறானுங்க. வீட்டுக்குள்ளே போகிறானுங்க ஜாலியாக, இன்னொரு வீட்டுக்குள்ளே போயிட்டு கை காலை கட்டி போட்டு கொலை பண்ணு. அவ்வளோ பெரிய டெரிட்டரிக்குள்ளே நுழையதே அவனுக்கு அசால்ட்டாக உள்ள வந்துட்டானுங்க. ஓவர் பவர்டாக இருக்கானுங்க அவனுங்க. ஒரு கேரக்டரை ரொம்ப அதை இளநி வெட்டினான். அவனை வந்து ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தாங்க. எங்களுக்கே இன்னும் பயங்கரமாக பண்ண போறாங்க. பார்க்கும்போது அந்த சென்ட்ராயின் தான் வந்து சென்ட்ராயினும் அந்த இன்னொருத்தர் பற்றி அந்த நாடோடிகளா அதில் வந்து காதில் அடி வாங்குவார். அவர் கூட பத்தி கார்ல பேசிமா போயிட்டு அந்த தான் எனக்கு வந்துச்சு. நல்லா சூப்பரா செட் பண்ணியிருந்தாங்க. பேஸை வந்து செம்மையா செட் பண்ணாங்க. இப்போ அந்த கேரக்டரை எடுத்துட்டுன்னு வையே, எதனா அஃபெக்ட் ஆகும் ஸ்டோரியில்? ஒன்றுமே இல்லை. அப்போ இதான் ஏன் அந்த கேரக்டர் ஜோஜி ஜார்ஜ் வந்து அப்படி காட்டிட்டாங்க செம்மையா. வந்து சரியான கை பாயுது அப்படின்ற மாதிரி காட்டிட்டு ஈஸியா வீட்டுக்குள்ள வந்துட்டானுங்க. ஈஸியா அவரு போயிட்டு கையில வந்து விலங்க போட்டு காலில் போட்டு சுட்டு அவரு கபோர்ட்ல இருந்தே காசு 2 பேரு ஆனஸ்டா சொல்லணும்னா அவனுங்க ஆக்டிங் நல்லா இருந்தது. வேற லெவல் பண்ணிட்டானுங்க. ரொம்ப இரிட்டேட் ஆச்சு பத்தியா, அதுதான் அவங்களோட ஆக்டிங் பிளஸ். அவனுக்கு நல்லா பண்ணிட்டானுங்க. ஆனா 2 பேரு தெரியுள்ள போயில எனக்கு தெரிஞ்சு இது நம்ப முடியாமலாம் இல்ல. இது வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் நல்லா இருந்துச்சு, அது ரிப்பீட் ஆயிடுச்சு. எல்லாருமே இவனுக்கு வந்து ஒரு கொலை எவ்வளவு சேஃபா பண்ணானுங்க. திருப்பி போய் அவனுங்களே போய் மாட்டி அவனுங்களே போய் எல்லாருமே தெரிஞ்சு திருப்பி என்ன தோணுச்சு கடைசியில் அவனுங்களே மாட்டினானுங்க. இல்ல இப்போ இது எப்படி தெரியுமா இருந்தது, அந்த 2 பேர் மேல ஹேட் வரணும்னு சொல்லிட்டு ஹீரோவை சுத்தி இருக்க கேரக்டர் வந்து டம்மி பண்ணிட்டாங்க. அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு மற்றபடி வந்து இவர் வந்து ஏன்னா இப்போ கடைசியில் அந்த சீக்வன்ஸ் 2 பேர் வெடிச்சது பேர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதுக்கு வந்து அந்த 2 பேரும் ஹேட் பண்ண வைக்கணும் நம்மளை. சரியா, ஹேட் பண்ண வச்சுட்டாங்க. பட் அது எப்படின்னா ஹீரோ சைடும் அவங்க சைடு எல்லாரும் டம்மி பண்ணிட்டு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு கட்ட பஞ்சாயத்து தான் ஒரு வேலையே. சரியா, ஒரு சின்ன குடிசை ஏரியா மாதிரி தான் இருக்கு, ஸ்லம் மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள போனா பாட்டி எனக்கு பீஸா சாக்லேட் மில்க் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வீடு வச்சிருக்காரு அவரு. சரியா, அவங்க ஒய்ஃபு கன்னோட சுத்துறாங்க. இவர் வந்து கூட அடியாலே கட்ட பஞ்சாயத்து எல்லாத்தையும் பண்ணும். நைட்டு வீட்டில் சேஃப்டி இல்லாமல் படுப்பார் அவர். அது 2 பேர் வந்து காலு கட்டி இது பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு போதையா என்ன என்ன இல்லை? ஆமாம் அவர் சொன்னார் இப்போதான் அவருக்கு தண்ணி அடிச்சேன் இல்லை போதை கூட இறங்கல. சரி, அதுக்கு வீட்டில் யாருமே இல்லை. ஏன்னா இப்போ அவர் செத்து போயிட்டாரு. சரி, அவர் வந்து கொண்டுட்டாங்க, சுட்டுட்டாங்க. ஆனால் கூட ஒரு 5 பேர் அதுக்கப்புறம் எல்லா ஷாட்லையும் காட்டினாங்க. எனக்கு அதுதான் கடுப்பு. எங்கடா போனீங்க நீங்க? அந்த தூண்கிட்டே நின்றுந்தானுங்க பாரு, ஹாஸ்பிட்டல்லையும் நின்றுந்தானுங்க, இதுலயும் நின்றுந்தானுங்க. கடைசி ஜோஜி போகும்போதும் ரோட்ல நின்றுந்தானுங்க. அவர் வீடு காட்டும் போது எந்த அளவுக்கு இவனுக்கு எட்டி கூட பார்க்க முடியல அவனுக்கு வீடை. அந்த இவங்க வந்து கேட்டு க்ளோஸ் பண்ணாங்க, அசால்ட்டா வீட்டுக்குள்ள வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 அவ்வளோ பெரிய வீட்டை 2 பேர் மட்டும் தானே இருப்பாங்க. இல்லை அதுதான்டா, அவனை யாரா பிடிச்சின்னு வந்துட்டு ஜோஜி கிட்ட கொடுத்து அப்படி முடிச்சிருந்தா கூட குடும்பமே சேர்த்து. அது முக்கியமானது. அவங்க அபிநயம் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த ஒரு மர்டர் வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த முதுகுல குத்துனாங்களே, அது 2 இல்லாம இருந்தாலுமே நல்லா நேரா இருந்திருக்கும். சரியா, இப்போ என்னன்னா அதுவும் இல்லாம அவங்க அம்மாவெல்லாம் வந்து தேவையில்லாத சீக்வென்ஸ். அது எனக்கு தெரிஞ்சு நேரா ஒய்ஃப் அதுக்கப்புறம் அம்மா காமிச்சிருந்தாலே இவருக்கான ட்ரிகர் பாயிண்ட் கரெக்டாக இருந்திருக்கும். ட்ரிகர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். நிறைய இடத்துல வந்து வில்லன்ஸ் ஹேட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு வச்ச சீக்வென்ஸ் வந்து சிங்க் ஆகல. அது ஒன்று. கார் வந்து ரெட் லைட் ஏதோ இன்ஜின் லைட் அடிச்சு நின்றுடுச்சு. எப்படி அவ்வளோ தூரம் ஓட்டு போனாரு போயினாரு. சரி, அதுவும் இல்லாம இவர் போயிட்டாரு, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டாங்க, தட்டி விட்டு தான் முடிஞ்சிச்சு. அப்போவே தேவையில்லாம கொஞ்ச தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு மறுபடியும் சுற்றின்னு வந்து தெரிஞ்சு இவர் ஜோஜி ஜாத்து அந்த சாவடிக்கும் ஐ கான்டாக்டோட பார்த்துட்டே தான் இது பண்ணுவார். அதனால தான் பண்ணுறாரா தெரியல, மேபி இருக்கலாம். பட் ஆனால் என்னன்னா டியூரேஷன் கூட எனக்கு மேட்டர் இல்லை. நடுவில் 2-3 சீக்வன்ஸ் மட்டும் தேவையில்லாம வந்து ஒரு ஹைப்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போங்கடா வேணுட்டே இப்படி தானே சாவடி அவனுக்கு வின் பண்ணோடனே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ்ல அவனுக்கு 2 பேர் பேசின டைலாக் கரெக்ட் தானே. நான் என்ன பண்ணாலும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, நீ காண்டானியா அந்த மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. நீ காண்டான அவனுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டானுங்க போதுமான டேமேஜ் பண்ணிட்டு தான் தூங்கிறானுங்க.
எனக்கு அது செம்ம டேங்க் ஆயிடுச்சு எனக்கு ஷார்ட் அப்படியே நல்லா மாட்டிக்குது பெஸ்ட்டு. ஆனால் படம் வந்து நல்லா உண்மையிலே செம்ம டென்ஷன் ஆச்சு ஸ்டார்டிங். டென்ஷன் அது அந்த டென்ஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும்டா. அது நடுவில் அங்கே இந்த போயிட்டு ஏன்னா எனக்கு நடுவில் அந்த பாட்டு ஒன்று வந்துச்சு அந்த இல்லை டைல்யூட் ஆகுறத அந்த ஏத்து வீட்டில் கட்டியிருந்தாங்க ஸ்டார்டிங்கில். அவங்க வந்து அந்த பாட்டு பாடும்போது சைடில் ரெண்டு சீன் கட்ட. அப்போ கூட நான் நினச்சேன் பாட்டு வந்தோடனே ஐயோ ஒரு ஹைப்ல போயின்னு இருக்குடா டவுன் ஆக போகுதுன்னு நினைச்சேன். பட் ஆனா அந்த இடத்துல கரெக்டா 2-3 சீன் பாட்டுல தான் டவுன் ஆகும்னு நினைச்சேன். நான் சீன்ல டவுன் ஆகும்ட்டு அந்த சீன்ல வந்து கரெக்டா வச்சிருந்தாங்க. சரியா இந்த அவங்க ஒய்ஃப் வந்து கிளம்பி கால் வந்தோன்னே இருமா நான் வரேன் அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் காட்டிட்டு போனது. அதே மாதிரி வந்து இவர் வந்து செர்ரா நீங்க ஃபங்க்ஷனை நடத்துங்களா நான் போறேன் வீட்டுக்கு. அதெல்லாம் கரெக்டா அந்த பாட்டுல வந்து டவுன் ஆகக்கூடாது. 2-3 சீனை வச்சு நம்ம மேட்ச் பண்ண வச்சு அதுக்கப்புறம் பாட்டுக்கு அப்புறம் அப்படியே சொயின் டவுன்ல போயிடுச்சு. அது அப்புறம் கிளைமேக்ஸ் அந்த அவனுக்கு அரெஸ்ட் ஆகிட்ட பிறகு அதான் ஸ்மார்ட் மூவ் தான் வச்சு அரெஸ்ட் ஆகிட்டா போலீஸ் பாதுகாப்பு. போலீஸ் எதுல இல்லை எவிடன்ஸ் இருந்தும் அவனுங்க மாட்டினானுங்கள அப்புறம் எதில் போய் சரண்டர் ஆனானுங்க. இல்லடா இதுக்கப்புறம் ஓகே அவனுக்கு இது கிடைக்கும் போது ஓகே இதுக்கிட்டா அவனுக்கு தப்பிச்சு போயிருக்கலாம் மேடம். அப்படின்னா அந்த கமிஷனர்ல நம்ம சிஸ்டம் எதுக்கு இருக்குன்னா எதுக்கு இருக்கு அவன் பார்த்து ஊர் முழுக்க கொலை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டாங்க. ஓகே ஒன்னு ஜோஜி ஜாத் தான் கடத்திக்கணும், இல்ல அவர் ஃப்ரெண்டு தான் கடத்திக்கணும். ஸ்ட்ரைட்டா ஒன்று வீட்டுக்கு போயிடணும். ட்ரேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுத்தி இந்த ஈர வெங்காயம் எல்லாம் ஃப்ரெண்டு சாகும் போது பண்ணிருக்கணும். ஒண்ணுமே பண்ணல போலீஸ். சூப்பரா கொண்டு போன படம். இன்னும் கூட நல்லா பண்ணிருக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த படத்துல கொஞ்சம் நல்ல ஒரு செட்டப். பயங்கரமா உள்ள போயிடும் படத்துக்குள்ள. ஐயோ என்ன பண்ண போற ஜோஜி ஜோதி வெரி ஆயிடுச்சு மாவன 2 பேர் மாட்டினீங்க காலிடானீங்க அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு பாயிண்ட்க்கு மேல அவனுங்க என்னடா அவனுங்க தேனாஸ் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கானு. எனக்கு இருக்குது எங்க வந்து ஸ்னாப் பண்ணிட்டு போயிடுற மாதிரி இருந்தது. எனக்கு எங்க செம்ம காண்டாச்சுன்னா அந்த இடத்துல வந்து சாவ வச்சிட்டாங்க. ஒருத்தர் கார் மேல வச்சு குத்துன்னு குத்திட்டு டிக்கில போட்டு வெயிட் பண்ணு இவரு வந்து வாங்கப்பா போலாம் பார்த்தா அவனுக்கு சைட்ல பிரியாணி. ஐயோ ஆயிடுச்சு இல்லை. ஆனால் படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. படம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பேடு அந்த மாதிரி படம் நல்லா தான் இருக்குது. இது ஒன்று மட்டும்தான் நல்ல. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த மூவிக்கு இதுக்கும் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருந்துச்சு. அது வேற லெவலில் நல்லா கிரிப்பிங்காக எடுத்துன்னு சூப்பராக போச்சு. நம்ம ஒரு ஸ்டோரி எழுதணும்னு வச்சுக்கோங்க. இப்போ சும்மா வந்து நம்மளுக்கு என்னென்னா ஒரு பேஸ் ஐடியா இருக்கும். சரியா இப்போ இது என்னோட பர்சனல் ஒரு பேஸ் ஐடியா இருக்கும். நான் எழுத ஆரம்பிச்சிருவேன். எழுத ஆரம்பிச்சிருவேன் இல்லை சம்திங் வரைய ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கேன். போக 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 இது நம்ம எப்படி முடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒன்று வரும் பற்றியா. நம்ம ஸ்டார்டிங்கில் சூப்பராக எழுதியிருப்போம். அதுக்கப்புறம் போக போக ஓகே இன்னும் கொஞ்சம் போகலாமா இல்லை எப்படி முடிக்கலாமா அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ஹார்ஸ் இருக்கும் தெரியுமா 3 பார்ட்டாக பிரிச்சு ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் அந்த மாதிரி பெயிண்டிங் கடைசியில் பென்சிலை வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது. அது கிளைமேக்ஸ் ஓகே. அந்த நடுவில் அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ் இல்லை அவனுக்கு பண்ண இதுக்கு இன்னும் கூட எனக்கு பத்தலை. அவங்க என்ன பண்ண அவனுக்கு 2 பேர் பக்காவா பண்ணிட்டாங்க. பக்காவா பண்ணிட்டாங்க. அவனுக்கு தப்பே சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு பேர் அது சாகர டைம்லயும் வச்சு 2 டைலாக் தான் காட்டானியா அந்த மாதிரி பேசிட்டு போயிட்டு. அது கூட இல்ல அச்சு தொங்க விட்டானுங்க. குத்தியாச்சு ஒருத்தனுக்கு வாயெல்லாம் வச்சாச்சு. அப்போ கூட கேட்டுங்க வலிக்குதாடா வலிக்கலடா உனக்கு. அப்புறம் ஜோஜி உனக்கு வலிக்குதுல எனக்கு சூதுக்கோனா இதான் இருட்டா அந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. அவனுக்கு கட்சியில செம்ம டேங்க் பண்ணிட்டானுங்க. வலிக்குதா அப்படின்னு. வலிக்கலடா எனக்கு வலிக்கல அப்படின்னு. ஆனா உனக்கு அந்த தேவேட்டன் இல்லாம போட்டோம்ல ரைட்டு இது பிரதர் இல்லாம போட்டோம்ல சேச்சி அம்மா அப்படின்னு இவருக்கு எரியுது கப்ப கப்பன்னு. அதான் உனக்கு வலிக்குதுல எனக்கு அது போதும் அந்த மாதிரி பண்ணிட்டான். அவனும் கடைசியில தான் பயந்தானா. ஆமா இன்னொருத்தன்லாம் சுத்தம் அவனுக்கு செத்ததே அவனுக்கு தெரியாது. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சீனு அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நல்லா இருந்ததுடா சூப்பரா. அதான் சொல்றேன் அவரோட கேரக்டர் சூப்பரா செட் பண்ணாங்க. சரியா அவர் வந்தாரு பார்த்துட்டு இப்போ ஒய்ஃப் வந்து கையை ஒரு மாதிரி பிடிச்சாங்க. கை சொல்லுமா கை சில்லு நின்று வேர்த்து என்னம்மா இப்படி ஒரு மாதிரி ஏன்னா பிடிச்சா நம்ம ஹோல்ட் பண்ணுவோம் கொஞ்சம் கிரிப்பா. அப்படி இல்லாமல் அவங்க வந்து தயங்கி பிடிச்சிருந்தா என்ன சொல்லுமா அப்படின்னு. இல்லை சி இந்த க்ரீப்ஸ் இருக்காங்களே அப்படின்னு போனாரு. கையை முறுக்குனாரு. ஒருத்தனை பிடிச்சி தலையில கீழே ஆச்சாரு. இன்னொருத்தனுக்கு கரெக்டா இந்த இடத்துல ஒரு அடி செம்மையா செட் பண்ணாங்க அவரு. ஆனா என்னன்னா போக போக டம்மி பாயவன் அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு.
என்ன பண்ண போகிறேன், மிஞ்சி போனால் வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கார் ஓட்ட போகிறேன், ஹாஸ்பிட்டலேருந்து திரும்பி ஒரு ஸ்லோ மோஷனு வீட்டுக்கு வெளியே கார் ஃபுல் ஸ்பீடில் செம்ம ஃபாஸ்ட்டில் போகும். இல்லை அவர் ரைட்டர், அவர் இதான் டேரக்டர், சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அவரே அவர் கேரக்டர் இல்லை ஆமாம், அதோட ஆக்டர் வந்து இவ்வளோ இன்டென்ஸாக எடுக்குது. நல்லா இருந்தது. அதான் ஃபர்ஸ்ட் டெபியூட்டுக்கு எப்படி சொல்ல, டெபியூட்டுக்கு பயங்கரமான ஒர்த்து. கொஞ்சம் லைட்டாக ஆல்ட் இது பண்ணியிருந்தாங்கன்னா நான் மகன் நல்ல ரேஞ்சுக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி மதர் சொல்லி ஏஜென்ட் டீனா மாதிரி பண்ண. இல்லை எனக்கு என்னன்னா பையன் வந்து இப்படி இருக்காரு, கூட இருக்கிற 4 ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க சரியா. அப்போ அம்மா எப்படி இருக்கு, இப்போ அம்மா வந்து டப்புன்னு போட்டாங்கன்னு வச்சுக்கேன் நார்மல் மதர் ஆகிடும். பட் அதுக்கு பதிலாக நடுவில் ஒரு சீன் வர வச்சிருந்தாங்க, 2 நாள் டைம்ப்பா பார்த்து அப்படியே பேசுறது எல்லாமே போல்டான கேரக்டராக தான் காட்டியிருந்தாங்க. சரி அவங்க வந்து அவங்க குத்த வரும்போது அப்படி புச்சாங்க பேர் கையை புச்சு புருக்கு பண்ணாங்க வேறு. நான் தெரிச்சிட்டேன் நான் 2 பேர்னால தான் கொஞ்சம் ஓவர் பவர் ஆச்சு. ஆனால் ஓகே படம் வந்து குட்டு. பட் ஆனால் ஒரு சின்ன ட்வீக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா படம் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். படம் வந்து குட்டு தான், பேடுலாம் சொல்லுவேன். படம் குட்டு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறைய இடத்துல பட்டிட்டிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொண்டு போனாங்க, செட்டப் அந்த அளவுக்கு செட்டப் பண்ணாங்க சூப்பராக. அது கொஞ்சம் டவுன் ஆனோட எங்களுக்கே பட் ஓவரால் இது லெவல் கிராசிங்ல வந்து என் பேர் அப்படின்னு அந்த அமலா பதவி அட போங்கடா எத்தனை வாட்டரா ட்விஸ்ட் வைப்பீங்க அந்த மாதிரி தான். ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த ட்விஸ்ட். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெறி ஏற்றணும்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகே நைஸ் மூவி. சஜஷன் தான் இந்த மூவிக்கு எங்கள் சஜஷன் வந்து படமும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கார்த்தியோட மூவி தான். ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஸ்லிக்காக இருக்கும். ஆமாம் இது அது எப்படி ஓவர் பவுடர் இல்லாமல் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இப்போ நாங்கள் சொன்னல இந்த மாதிரி லேக்ஸ் அண்ட் டவுன்ஸ் ட்ராக்ஸ் இருந்தது. பட் அந்த மூவியில் அது இருக்காது. பாருங்க என்ன மூவினா அதை சொல்ல நான் மகான் அல்ல. எண்டிங்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், சூப்பர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். வெறி ஏற்றுவாங்க பயங்கரமாக, அப்படியே உங்களை அது செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பாருங்க அதான் எங்களோட சஜஷன். ஒரு பாட்டு இருக்கும்ல, வா வா நிலவே பிடிச்சி தருவோம். கருத்தான பாட்டு, அதெல்லாம் கருத்தான பாட்டு, வாழ்க்கைக்கான பாட்டு. அதெல்லாம் விஜேஎஸ்லாம் இருப்பார் இல்லை, விஜேஎஸ் காஜல் அகர்வால், விஜய் சேதுபதிரா ஐயா அந்த சீக்வன்ஸ் இருப்பார் ஃப்ரெண்டா, சூர்யா இருப்பார், சூரியில இருப்பாங்க, விஜய் சேதுபதி இருப்பார். தெரியும் ஆனால் ஃப்ரெண்டு விஜய். உன்னோட இது என்னது ஆர்சி புக் குர்றா கடன் வச்சா 5000 ரூபா கொடுப்பானான்னு வந்து கேட்பாருடா கார்த்திகிட்ட. தெரிலடா ஞாபகம். அந்த ஒரு சீன் தான் வருவார். எனக்கு இருக்கிறதுலே வந்து ரொம்ப அந்த படத்தில் பிடிச்ச சீன் என்ன தெரியுமா, இவர் கஷ்டம்லாம் பட்டுட்டு வீட்டுக்கு இந்த மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு 2 பொண்டாட்டிக்கார ஒருத்தருப்போ, சார் வணக்கம் சார், டேய் அவனுங்கலாம் ஏன்டாக்கா இது வணக்கம் ஃபேமிலி மேன்ரா. அப்போ புரியல, இப்போ புரியுதா. ஓகே கைஸ், நல்லா இருக்கும் பாருங்க. இதுதான் சஜஷன். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு ஜோஜு வந்து இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு படத்தில் வந்து நல்லா பண்ணாருன்னா வேறு லெவல் இருக்கும். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டாரு. இல்லை டெபியூட்டுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு மூவி பார்க்கலாம். அதில் அந்த எரி பரத் சைனிங் ஆஃப். சப்ஸ்கிரைப்.